Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 57 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.31% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா ஏஷியன் பெயிண்ட்ஸ், யூபிஎல், டிவிஸ் லேபரேட்டரி, எஸ்பிஐ லைஃப் அண்ட் சிப்லா. அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஓஎன்ஜிசி, டாடா மோட்டார்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 363 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.88% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா எஸ்பிஐ, பிஎன்பி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஏயு பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், ஃபெடரல் பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 206 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.34% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. என்டிடிவியில் போர்ட் மெம்பர்ஸ் ஆல்ரெடி 5 பேர் இருந்தாங்க. 6வது மெம்பரை செலக்ட் பண்றதுல என்டிடிவி ரொம்பவே டிலே பண்ணாங்க. இதனால என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 பேருமே என்டிடிவிக்கு பெனால்ட்டி கொடுத்திருந்தாங்க. அண்ட் கம்பெனி சைட்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. இதில் பிஎஸ்சி அந்த எக்ஸ்பிளனேஷனை ஒத்துக்கிட்டு பெனால்ட்டியுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் என்எஸ்சி அந்த பெனால்ட்டியை கேன்சல் பண்ணல. ஸோ இப்போ என்டிடிவி சைட்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் என்எஸ்சிக்கு பெனால்ட்டி கட்ட தயாரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெனால்ட்டிங்கிறது 7.2 lakhs சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.56% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் அண்ட் அசட் கேர் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்டர்பிரைசஸும் சேர்ந்து பேங்க்ரப்ட் ஆக போற நிலைமையில இருக்கிற சிண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா சிண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அசட் எல்லாத்தையும் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஏசருங்கிற பார்ட்னர்ஷிப்போட இவங்க அக்யூர் பண்ணிப்பாங்க. இந்த சிண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பேங்க்ரப்ட் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களோட லோன்ஸை சரியா பே பண்ண முடியாது. அண்ட் போன மந்த் பிஎன்பி பேங்க் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த சிண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 1203 crore ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நியூஸஸ் வந்திருந்தது. இப்போ இந்த கம்பெனியை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஏசர் இஓஐ சப்மிட் பண்ணியிருக்கிறதுங்கிறது இந்த கம்பெனிக்கு ரொம்பவே பாசிட்டிவ் நியூஸ். இதனால இன்னைக்கு 4.08% பாசிட்டிவா அண்ட் அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. ஐஆர்பி இன்ஃப்ராங்கிற கம்பெனி 5347 crore ரைஸ் பண்றாங்க ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் வழியா. ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட்ங்கிறது பர்டிகுலர் கம்பெனி மூலமா சில ஃபண்ட்ஸை ரைஸ் பண்றதுதான். இவங்க ரைஸ் பண்ற கம்பெனிஸ் பார்த்தா ஃபெரோவியல் எஸ்ஏ அண்ட் சிங்கப்பூர் ஸ்டேட் இன்வெஸ்டர் ஜிஐசி, இந்த 2 கம்பெனிட்ட இருந்து இந்த 5.3 crore ரைஸ் பண்றாங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 9.9% நெகட்டிவா அண்ட் லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. நிப்பான் லைஃப் ஏஎம்சி அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லை அவங்களோட நெட் ப்ராஃபிட்டுங்கிறது குவார்டர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 47.08% அதிகமாக இருக்கு. அண்ட் இவங்க சைட்லேருந்து டிவிடெண்ட் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3.5 rupees per ஷேர்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நிப்பான் லைஃப் ஏஎம்சியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இடிஎஃப் அண்ட் பாசிவ் செக்மெண்ட்ல கிட்டத்தட்ட 13% மார்க்கெட் ஷேரும் அண்ட் ஓவரால் கேட்டகரி வைஸாக பார்க்கும்போது இவங்களுக்கு 7.3% மார்க்கெட் ஷேரும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு 0.9% இன்னைக்கு பாசிட்டிவா அந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன்வெப்ங்கிற கம்பெனியும் நியோம் டெக்குங்கிற கம்பெனியும் சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர் மூலமா கிட்டத்தட்ட $200 million ஃபண்டில் சேட்டலைட் நெட்வொர்க் ரிலேட்டடான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண போறாங்க. இந்த ஒன்வெப்ங்கிற கம்பெனியில் ஏர்டெலுக்கு கிட்டத்தட்ட 38.6% ஸ்டேக் இருக்குது. ஸோ இந்த ஒன்வெப் அண்ட் நியோம் டெக் ஜாயின்ட் வெஞ்சருங்கிறது ஏர்டெலுக்கு இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ். இதனால இன்னைக்கு ஏர்டெல் 0.88% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த எத்தனால் ப்ரொடியூசரான பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் டோட்டல் இன்கம்ங்கிறது குவார்டர் இயர் ஆன் இயர் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது குவார்டர் கிட்டத்தட்ட 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இயர் ஆன் இயரை பார்க்கும்போது 192% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.9% பாசிட்டிவா அண்ட் அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. பிபிசிஎல்னு சொல்லப்படுற பாரத் பெட்ரோலியம் சைட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் மூலமா மட்டும் கிட்டத்தட்ட 6,665 crore டிவிடெண்டா கிடைச்சிருக்குது. அண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. பிபிசிஎலோட என்டையர் ஸ்டேக்கான 52.98% ஸ்டேக்கை நாங்கள் செல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.78% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. டாடா மோட்டார் இப்போ இவி செக்மெண்டான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கண்டினியூஸா நியூஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சிக்மாங்கிற பேர்ல ஒரு இவி வெஹிக்கிள்கான ஒரு பிளாட்ஃபார்மை டாடா மோட்டார் டெவலப் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா 2024 அண்ட் 2025 இருந்து நல்ல ஒரு growth இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே 2.1% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்க்கு கிட்டத்தட்ட 15 crore
ஃபேப்ரிகேஷன் பார்ட்ஸை சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளேயரான எனர்ஜி செக்மெண்ட்டுக்கான ஆர்டர்னும் சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த கம்பெனிலேருந்து இந்த ஆர்டர் கிடைச்சதுங்கிறது இவங்க சைட்லேருந்து சொல்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே 2.4% நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஏஞ்சல் ஒன் அண்ட் ஏஞ்சல் புரோக்கிங் லிமிடெட்னு சொல்லப்படுற கம்பெனியில் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷனுங்கிற கம்பெனி ஆல்ரெடி 10.53% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 10.26% ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஏஞ்சல் புரோக்கிங் டிவிடெண்ட் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்து இன்னைக்கு எக்ஸ் டேட். ஸோ இன்னைக்கு எக்ஸ் டேட்டுங்கிறதுனால ஸ்டாக்கு இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆனது. எண்ட் ஆஃப் த டே 2.8% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கம்பெனியான பிவிஆர் அவங்களோட பிஸ்னஸ் வெர்டிக்கலை இன்னொரு புது வெர்டிக்கலையும் ஆட் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நேம் வந்து வி பிரிஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வி பிரிஸ்டின்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஹோம்ஸு, ஆஃபீஸஸ், இந்த மாதிரி கமர்ஷியல் அண்ட் நான் கமர்ஷியல் பிளேசஸை வந்து க்ளீன் பண்ணுற சர்வீஸுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே 0.9% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட ஒன் ஆஃப் த ஸ்டாக்கான நசரா டெக்னாலஜிஸில் இந்த கம்பெனி புது அக்யூசிஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரஷ் மீடியா பிரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனியில் 5.54% ஸ்டேக்கை அக்யூர் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே 2.1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. டெல்லியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வரப்போகிற November 1 எல்லா கிரேட் ஸ்கூலுமே ஓப்பன் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸுங்கிறது கண்டிப்பாக பேப்பர் ஸ்டாக்கு வந்து ரொம்பவே பாசிட்டிவ் நியூஸாக இருக்குங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அந்த நியூஸஸ் வந்து பேப்பர் ஸ்டாக்கை இம்பாக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். டிடிகே பிரஸ்டீஜ் அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லை நெட் ப்ராஃபிட்டுங்கிறது குவார்டர் ஆன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 238% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்க போர்ட் சைட்லேருந்து ஸ்பிளிட் பற்றின அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அதாவது இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து 10 ஷேராக மாறும். அண்ட் ப்ரைஸுமே அதுக்கு தகுந்தாப்புல குறைஞ்சிரும். இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 11,132. இந்த ப்ரைஸில் ஸ்பிளிட் நடந்தது அப்படின்னா அதோட ஸ்பிளிட்க்கு அப்புறமா அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 1113 ரூபாயாக மாறிடும். ஸோ இந்த ஸ்பிளிட்டு அண்ட் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 15% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணவங்களோட கிரிப்டோ கரன்சியை ட்ரேட் பண்ணுறவங்கிறது ரொம்பவே அதிகமாயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபைனல் காலை எடுக்க போகிறாங்க கிரிப்டோ கரன்சியை பற்றி அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஃபைனல் காலுக்கு அப்புறமா செபி அல்லது ஆர்பிஐ வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி யாருமே ரெகுலேட் பண்ணாமே பிட்காயின், எத்தேரியம் இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே ரொம்பவே டிமாண்டபிளாக போயிட்டு இருக்கு. ரெகுலேட் பண்ணாங்கன்னா இன்னமும் டிமாண்டபிளாக போகும். நம்ம சேனல் ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சியை பற்றின செப்பரேட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துருங்க. எல்என்டி இன்ஃபோடெக் சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. மைக்ரோசாஃப்டோட ஒன் ஆஃப் த ப்ராடக்டான அஜூரோட எக்ஸ்பர்ட் மேனேஜ்டு சர்வீஸ் ப்ரொவைடராக எல்என்டி இன்ஃபோடெக் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்ததுனால இன்னைக்கு 2.3% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. கூகுளுக்கு ரிலையன்ஸ் ஜியோவில் கிட்டத்தட்ட 7.7% ஸ்டேக் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி கூகுள் அண்ட் ரிலையன்ஸ் ஜியோவும் சேர்ந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வெளியிட போகிறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி ஆல்ஃபாபெட் அண்ட் கூகுளோட சிஇஓவான மிஸ்டர் சுந்தர் பிச்சை வந்து இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது ரொம்பவே இந்தியாவிலே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரப்போகுது. அண்ட் இது வந்து தீபாவளியில் லான்ச் பண்ணுறதுக்கான இதில் தான் ட்ராக்ல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் இதை நிறைய அட்வான்டேஜ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆகி நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்ததுன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே பாசிட்டிவ் நியூஸாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜொமேட்டோ கம்பெனி சைட்லேருந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஏஷியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த கண்ட்ரியான லெபனான் பிரான்ச்சை வந்து க்ளோஸ் பண்ண போகிறதா ஜொமேட்டோ சைட்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த க்ளோஸுங்கிறது கம்பெனியோட ரெவன்யூக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இருக்காதுங்கிற மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஷடவுனுங்கிறது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.4% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. நம்ம ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த பேடிஎம் அவங்களோட ஐபிஓ டேட்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இஷ்யூ சைஸ்மே 18,300 crore, ரொம்பவே பெரிய இஷ்யூ சைஸ் தான். மார்க்கெட்டில் 8ஆம் தேதி ஓப்பன் ஆகி 10ஆம் தேதி November 10th க்ளோஸ் ஆக போகுது. இதை பற்றின டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் கம்மிங் டேஸில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்னும் 3 ஐபிஓ மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. என்னென்ன ஐபிஓலாம் ஓப்பன் ஆயிருக்குன்னா பாலிசி பஜார், ஜேஎஸ்எஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட் அண்ட் சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா புல்லிஷ் பிரேக் அவுட்டில் வந்து தான்லா பிளாட்ஃபார்ம்ஸ், ப்ளூ டாட், டிடிகே பிரஸ்டீஜ், ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் தத்வா சிந்தான். அண்ட் பியரி ஸ்டாக்
பிரேக் அவுட்டில் என்னென்ன ஸ்டாக்லாம் இருக்குன்னா ஆதித்யா பிர்லா, சன் லைஃப், ஏஎம்சி. இன்னைக்கு எஃப்ஐஏ கிட்டத்தட்ட 1009-13 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஏ 472 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.